சமவெளியில் 100% வரும். நாம் சொல்லியிருந்தோம் தென்னைக்குள்ளே மட்டும் இல்லைங்க, பாக்குக்குள்ளேயும் மிளகு வரும். அந்த நிழல் போதுமானது. நாவல் மரத்துக்குள்ள நம்ம வந்து ஃபீல்டை பார்த்தோன்னே சொன்னோம், நேரடியாக வந்து உங்கள் ஃபீல்டு வந்து செக் பண்ணாங்களா, செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு மிளகு வரும்னு நம்ம சொன்னோம். நம்ம சொன்ன மாதிரியே மிளகை நாம் கொண்டு வந்துட்டோம். இந்த கணுலையுமே வேர் இருக்காது, வேர் இருக்காது. இதனுடைய அடித்தூர் பணி பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு அடித்தூர் கட்டி எந்திரிக்குதுன்னு. ரெண்டாவது, இதில் நம்ம நுனிக்கின்ற வேலையும் கிடையாது. காரணம், அதுவே பக்க கிளைகளை பிறப்பிக்கும். இப்போ இந்த ஒரு செடியில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 10 பிரான்ச்சஸ் இருக்கும். 10 உங்களுக்கு 6ஆம் மாதம் 7ஆம் மாதத்துலேருந்து அறுவடை தொடங்கிடும்னு நம்ம சொல்கிறோம். இப்போ உங்களுக்கு நம்பிக்கை வந்துருச்சுங்களா? 6ஆம் மாதம் 7ஆம் மாதத்துல நம்ம அறுவடைக்கு போயிடலாம் நம்பிக்கை வந்துருச்சா? கண்டிப்பாக வந்துருச்சு. ஏன்னா இப்பயே பூ வந்துருச்சு, இப்பயே மிளகு பிரி வந்துருச்சு. அப்போ 6ஆம் மாதம் 7ஆம் மாதம் போது 100 விழுக்காடு நம்ம அறுவடை நோக்கி நாம போயிடலாம். உங்க ஊருக்குள்ள போயிட்டு எப்ப நம்ம தோட்டத்துல மிளகு வச்சிருக்கோம் பண்ண யாரும் நம்புவாங்க? வந்து பார்த்துட்டு போறாங்க, ஆச்சரியமா பார்ப்பாங்க. அனைவருக்கும் வணக்கம். உளவி ஆர்கனைசேஷன்ல இருந்து நான் உங்கள் தினேஷ்குமார். இப்போ நாம எங்க வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் அப்படிங்கிற கிராமத்துக்கு வந்திருக்கோம். சாரோட பேர் வந்து செல்வராஜ் சாரு. சாருக்கு வந்து நாம் ஒரு 2-3 மாதத்துக்கு முதல்ல மகோகனியும் காயா மகோகனி, ஆப்பிரிக்கன் மகோகனியும் மிளகு வந்துட்டு பார்த்தீங்கன்னா தினந்தோப்புகளை மட்டும்தான் பண்ண முடியும், பாக்கு தோப்புகளை மட்டும்தான் பண்ண முடியுங்கிறது இல்லை, நிழல் இருந்தால் எல்லா இடத்துலையும் பண்ணலாம் அப்படின்ட்டு நாவல் மரத்துக்குள்ளே மிளகு சாகுபடி பண்ணோம். இது யாருமே யோசிச்சிருக்கவே மாட்டாங்க, நாவல் மரத்துக்குள்ளேலாம் எப்படிங்க மிளகு பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் சாரோட அனுபவத்தை சார் சொல்லுவார். இப்போ இது வந்து 2 மாதம் முடிஞ்சிருக்கு, 3ஆம் மாதம் இப்போ நடப்பில் இருக்குது. வணக்கம் சார். வணக்கம். உங்களை அறிமுகப்படுத்திக்கிங்க. நான் வந்து நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் தாலுக்கா பொட்னம் கிராமத்தில் செல்வராஜுங்கிறவங்க தோட்டம் வச்சு செய்கிறாங்க. இங்கே வந்து உளவி ஆர்கனைசேஷன் மூலிமா நான் வந்து மகாகனி, ஆப்பிரிக்கன் மகாகனி செலினஸ் அதுதான் மிளகும் நட்டுருக்கிறேன். ஓகே. மிளகு வந்து முத நீங்கள் நடும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சுங்க சார்? நமது நிலத்துல மிளகு வந்துடும் நம்பினீங்களா? இல்லை, நான் நம்பலை. ஏன்னா எப்படி சமையலில் மிளகு வரும்? இது வந்து கொல்லிமலையில் எனக்கு தோட்டம் இருக்குது. ஓகே. அங்கே வந்து நிழல்லையே வந்துட்டு இருக்கு கொடி மிளகு. ஆனால் இங்கே வந்து செடி மிளகுன்னு சொன்னனால சமவெளியில் வரும்னு சொன்னனால சரி வச்சு பார்க்கலான்னு சொல்லி வச்சேன். ஆமாம். ஆனால் அந்த வரும்னு நம்பிக்கையெல்லாம் இல்லை, நம்பிக்கை இல்லை, ஒரு ட்ரையல். ஆமாம். 600 செடி வந்து சாருக்கு வந்து கொடுத்தோம். என்னங்க சார்? 600 மிளகு கொடுத்தோம். காயா மகோகனி, ஆப்பிரிக்கன் காயா செலகனன்சி வந்துட்டு ஒரு 1000 மரம் வந்து கொடுத்துருப்போம். இப்போ நடவுனி இப்போ 2 மாதம் ஆகுது. உங்கள் நிலத்துல வேரோடி மிளகை பார்த்துட்டீங்களா? மிளகு வந்துருச்சுங்களா? இதுதான் சக்ஸஸ். ஆர்கனைசேஷன் வந்து சொல்றது வந்துட்டு எல்லாமே வந்துட்டு நாம வந்து ப்ராக்டிக்கலா வந்து பண்ணி அதை சமவெளியில வருமாங்கிறத சாத்தியப்படுத்தி அதுக்கப்புறம் தான் நாம வந்து விவசாயிகளுக்கு வந்து கொடுக்குறோம். இப்போ நீங்க பார்க்கலாம், இந்த நிழல்ல எந்த அளவுக்கு வந்து தூர் கட்டி வந்திருக்குன்னு. என்னங்க சார்? நாம சொன்னோம் ஒரு இலைக்கும் இன்னொரு இலைக்கும் இடையில தொடர்ச்சியா மிளகு பூ வரும்னு சொன்னோம். அதே மாதிரி வருது. இதுல நாம செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். மிளகை பொறுத்தளவுக்கு எல்லா இடத்துலையுமே வரும். இப்ப இந்த மண்ணை பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து செஞ்சரலை வெங்கல் கலந்து கிடக்கு. இதுலயுமே மிளகு வரும் அப்படின்னா வரும். இதுல நீங்க பார்க்கலாம், இப்படியே நீங்க காமிங்க சார். எல்லா பக்கமும் இந்த மரத்தை சுத்தியிலும் போட்டிருக்கோம். நாவல் தோப்புக்குள்ள மிளகு சாகுபடி. இதுல எல்லா செடிகளையும் பார்த்தீங்கன்னா இது இப்போ நடவு இப்போ 2.5 மாசம் ஆகும். எந்த அளவுக்கு வந்து மிளகு வந்து பூப்பிரி இறங்குது அப்படின்னு பாருங்க. வேரோடாம தளிர் வராது, வேரோடாம வந்து உங்களுக்கு பூ வராது, வேரோடாம பிஞ்சு நிற்காது. இது வரைக்கும் இந்த மிளகுக்கு நீங்க ஏதாவது மருந்து அடிச்சிருக்கீங்களாங்க சார்? இல்லை, ஒன்றும் அடிக்கல, மருந்தே கிடையாது. காரணம் வந்துட்டு மிளகுல நாம சொல்லியிருந்திருப்போம், இதுல பூச்சியே வராது. எந்த செடியிலையாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஓட்டை விழுந்திருக்கு, பூச்சி கடிச்சிருக்கு, எல்லாம் இந்த பச்சை புழு எல்லா செடிக்கும் வருங்க சார். மகாகனி கூட வந்துருந்துச்சு இல்லையா? ஆனா மிளகுக்கு வரவே வராது. மகாகனிக்கு வந்து அதெல்லாம் மகாகனி ஒன்றும் பண்ணல. இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நிலத்துல ஓர் பயிர் சாகுபடி பண்ணாம நிறைய அடுக்குமுறை சாகுபடி போயிடுறது. இப்போ நீங்க நாவல் வச்சிருக்கீங்க, இதுக்குள்ள நீங்க ஏதாவது சாகுபடி பண்ண முடியுமா? இல்லை, கண்டிப்பா வாய்ப்பே இல்லை. ஆனா மிளகு சாகுபடி பண்ண முடியும். மிளகு பண்ணியிருக்கிறேன், மகாகனியும் பண்ணியிருக்கோம். ஆப்பிரிக்கன் காயா செலகனன்சி மகாகனியும் பண்ணியிருக்கோம், மிளகும் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ளே நாவல் இருக்கு, அதுக்குள்ள முருங்கை இருக்கு, சுத்துக்கால் பூரா தென்னை இருக்கு. இதுதான் ஒரு ஒருங்கிணைந்த பண்ணைங்கிறது. ரெண்டாவது நாம சொல்றது வந்துட்டு மிளகு எல்லா பக்கத்துலையுமே வரும், சமவெளியில 100% வரும். நாம சொல்லியிருந்தோம் தென்னைக்குள்ள மட்டும் இல்லைங்க, பாக்குக்குள்ளேயும் மிளகு வரும். அந்த நிழல் போதுமானது.
நாவல் மரத்துக்குள்ள நம்ம வந்து ஃபீல்டை பார்த்தோன்னே சொன்னான். நேரடியா வந்து உங்க ஃபீல்டு வந்து செக் பண்ணாங்களா, செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு மிளகு வரும்னு நம்ம சொன்னோம். நம்ம சொன்ன மாதிரியே மிளகை நாம கொண்டு வந்துட்டோம். இது 2 மாசம் 2.5 மாசம் செடி எந்த அளவுக்கு இருக்குன்னா, 1 வயசு செடியும் போது கிட்டத்தட்ட இந்த உயரத்துக்கு வந்துடும். இந்த உயரத்துக்கு இதுக்கு ஏதாவது துணை செடி ஏதாவது நீங்க கொடுத்தீங்களா, மரம் நட்டீங்களா? எதுவும் பண்ணல. நாத்து வாங்கி நட்டதோட சரி. இதுதான். அதாவது வந்து இந்த புஷ் பெப்பருங்கிறது தொடர் அறுவடை கொடுக்கும். எப்படி கொடுக்கும்னு கேட்டீங்கன்னா, ஒரு இலைக்கும் அடுத்த இலைக்கும் இடையில பூ வந்துகிட்டே இருக்கும். இப்போ இது வந்து இந்த செடி வந்துட்டு ஒரு 6ஆம் மாசம் 7ஆம் மாசம் போது எல்லா செடிகளையும் மிளகு அறுவடைக்கு தயாரா இருக்கும். இப்போ வரக்கூடிய பூவெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் அறுவடைக்குரிய மிளகா மாறும். அப்போ அடுத்தடுத்த மாதங்களில் வரக்கூடிய பூ எல்லாமே தொடர் அறுவடையை நமக்கு கொடுக்கும். அப்போ இது வந்துட்டு சீசன் கிராப் கிடையாது. ஒவ்வொரு மாசமும் நம்ம மிளகு எடுத்துக்கிட்டே இருக்கலாம். உளவி நம்ம சர்வீஸ் டீம்லாம் வராங்களாங்க சார்? வர்றாங்க வந்து பார்க்குறாங்களா? உங்களுக்கு சரியான ஆலோசனைகள்லாம் கொடுக்குறாங்களா? கண்டிப்பாக மாதம் ஒரு தான் 2 டைம் வந்துடுவாங்க. ரைட். ஆர்கனைசேஷன் வந்து சொல்கிறது ஒன்று தான். அதாவது வந்துட்டு எல்லாரும் செஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு சாகுபடியை நோக்கியே நீங்கள் நகராமல் இன்னைக்கு இருக்கக்கூடிய புதிய புதிய தொழில்நுட்பங்களை நாம் அறிமுகப்படுத்துகிறோம். அது மலை பிரதேசங்களில் மட்டும்தான் வரும், வேறு பக்கம் தரையில் வராது அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி சுக்குநூறாக உடச்சி தள்ளிட்டு எல்லா பக்கமே வரும் அப்படிங்கிறத நாம் சாலிடாக வந்து ப்ரூவ் பண்ணுறோம். இது அடுத்து மேற்கொண்டு இது என்னென்னங்க சார் செய்ய போகிறீங்க? என்ன மாதிரி உரம் கொடுக்குறது இதெல்லாம்? இது வந்து பொங்கல் புண்ணாக்கு கொடுக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஆமாங்க சார். அது கொடுக்கணும். அதுக்கு மேலே வந்து உங்கள் கம்பெனி மூலியமாக ஆர்கனைசேஷன் உரம் கொடுக்காங்க. ஆமாங்க சார். சொன்னீங்க அதை கொடுத்தோம். அதை கொடுத்தோம் அப்படின்னாக்கா இன்னும் வளர்ச்சி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நம்ம ஒரு டைம் கொடுத்துருக்கோம். ஒரு டைம் கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கு பின்னால் உங்களுக்கு எப்படிங்க சார் இருக்குது? வளர்ச்சி நல்லா இருக்குது. அதுதான் வித்தியாசம். அதாவது வந்துட்டு நீர் மேலாண்மையை நாம் ஒரு வரையறைக்குள்ளே கொண்டு வந்துடலாம். இத்தனை நாளைக்கு ஒரு தண்ணி, ஒரு செடிக்கு இத்தனை லிட்டர் தண்ணி அப்படிங்கிறத நம்ம ஒரு வரையறைப்படுத்திட முடியும். அதே மாதிரி நடவுக்குரிய இடைவெளியை நாம் வரையறைப்படுத்திட முடியும். 6க்கு 6, 7க்கு 7, 10க்கு 10 அப்படின்னு நம்ம வரையறை பண்ணிட முடியும். ஆனால் உர மேலாண்மை மட்டும் பார்த்தீங்கன்னா அப்படி வந்து வரையறை பண்ண முடியாது. ஒரே நிலத்துல ஒரு அடிக்கு இன்னொரு அடிக்குமே பார்த்தீங்கன்னா வித்தியாசம் இருக்கும். அப்போ உர மேலாண்மைங்கிறது தேவை கருதி கொடுக்கறது தான் உர மேலாண்மைங்கிறது. ஃபிக்ஸட் பண்ணி உர மேலாண்மை ஒரு ஏக்கருக்கு வந்துட்டு இப்போ சோளம் போடுறோம் அப்படின்னா நாம அதை சொல்லலாம் 2 மூட்டை காம்ப்ளெக்ஸ் போட்டுருங்க அப்படின்னு முடிச்சிடலாம். ஆனா இதெல்லாம் அந்த பல்லாண்டு பயிர் சாகுபடியை பொறுத்தளவுக்கு உர மேலாண்மைங்கிறது அந்த பூமியில ஒரு செடிக்கு அதிகமாக தேவைப்படும், ஒரு செடிக்கு குறைவா தேவைப்படும். அப்ப தேவை கருதி கொடுக்கறதா உர மேலாண்மையை தவிர அதை வந்து வரையறைக்குள்ள அடக்க முடியாது. அதனால நம்ம சொல்றோம் நேரடியா வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து நம்ம செடி கொடுத்து நாம வந்து இலவச ஆலோசனை கொடுக்குறோம் அப்படின்னா அதனுடைய எப்போ வந்து உரம் கொடுக்கணும், எப்போ வந்து தண்ணி கொடுக்கணும், எப்போ பூவை நிப்பாட்டணும், இப்போ அறுவடைக்குரிய மிளகு இருந்துச்சு அந்த அறுவடைக்குரிய மிளகு எப்படி நம்ம அறுவடை பண்ணணும், அதை எப்படி பதப்படுத்தணும், அதை எப்படி சந்தைப்படுத்தணும் முதற்கொண்டு நம்ம இலவச ஆலோசனை கொடுக்குறோம். சரிங்களா? இப்போ உங்க கிராமத்திலே நீங்க மட்டும் தான் மிளகு வச்சிருக்கீங்க. ஆமா ஆமா இதுதான் யாருமே நம்ப மாட்டாங்க. ஆமா. உங்க ஊருக்குள்ள போயிட்டு எப்ப நம்ம தோட்டத்துல மிளகு வச்சிருக்கேன் பண்ண யாராவது நம்புவாங்க? வந்து பாத்துட்டு போறாங்க. ஆச்சரியமா பார்ப்பாங்க, எப்படிப்பா மிளகு வருது அப்படிம்பாங்க. இதுதான் வந்து ஒரு முன்னோடி விவசாயா நீங்க உங்களை வந்து தகவமைச்சுக்கிறதுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய புதிய புதிய தொழில்நுட்பங்கள் அடிப்படையில் வந்து இந்த டெக்னாலஜி பேஸ்டு அக்ரிகல்ச்சர் இருக்கு இல்லைங்களா, அதை ஒவ்வொரு விவசாயிகளும் பயன்படுத்துங்க. ரொம்ப சின்ன சாகுபடி, மருந்தடிக்கிற வேலையே கிடையாது. எந்த மருந்தடிக்கிற வேலையே கிடையாது. கரெக்டாக சரியான நீர் மேலாண்மையும் சரியான நேரத்தில் உர மேலாண்மை மட்டும், இது 2 மட்டும் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா எல்லா செடிகள்லையுமே வந்து பாத்தீங்கன்னா வந்து மருந்தடிக்கிற வேலை இருக்கும். பச்சை புழு வராத செடியே கிடையாது. அதே மாதிரி இந்த மீலிபெக்குன்னு சொல்லக்கூடிய இந்த மாவு பூச்சி இருக்கு இல்லைங்களா, அது எல்லா செடியிலுமே வரும், மிளகு பக்கத்துல கூட போகாது. இப்ப நாவல் மரத்துக்கு நீங்க வந்து பூச்சி வரும் மருந்தடிப்பே செய்வீங்க, இதுல இதுக்கு பாதிக்கவே பாதிக்காது. காரணம் இதனுடைய இலை முதல் கொண்டு அந்த காரத்தன்மை உடையதுனால இந்த பூச்சி நோய் தொந்தரவுங்கிறது கிடையாது. 2வது நார்மலா வந்துட்டு நீங்க இந்த கட்டிங்ஸ் எல்லாம் வைக்கும்போது பாத்தீங்கன்னா தெரியும், இதுல வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும் இது எதனால வந்து அடித்தூர் கட்டி இப்படி எந்திரிக்குது அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எந்த கணுலையுமே வேர் இருக்காது, வேர் இருக்காது. இதனுடைய அடித்தூர் பணி பாத்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு அடித்தூர் கட்டி எந்திரிக்குதுன்னு. 2வது இதுல நாம நுனிக்கிற வேலையும் கிடையாது. காரணம் அதுவே பக்க கிளைகளை பிறப்பிக்கும். இப்ப இந்த ஒரு செடியில பாத்தீங்கன்னா குறைஞ்சது 10 பிரான்ச்சஸ் இருக்கும், 10 கிளைகள் வந்து உருவாயிருக்கும். இது 2 மாசத்துல எப்படின்னா உங்களுக்கு 1 வருஷம் ஆகும்போது ஒரு செடிக்கு குறைஞ்சது ஒரு 50ல இருந்து 70 கிளைகள் பிரிஞ்சிடும். அப்ப அதிகப்படியான கிளைகள் நாம உருவாக்க தேவையில்லை, அதுவே உருவாகும். அப்ப அப்படிப்பட்ட வீரிய ரக செடிகளை மட்டும்தான் நாம வந்து செலக்ட் பண்ணி கொடுக்குறோம். எல்லா செடிகளையுமே வந்து நாம அறுவடை கொண்டு போறது இல்லை. அதாவது நாம கொடுக்குற செடிகள் எல்லாமே அறுவடைக்குரிய செடியாவே கொடுக்குறோம். உங்களுக்கு மிளகோட தான் செடியா வந்திருக்கும். ஆமா, பூவோட வந்திருக்கும். அப்போ வந்து பூவோட வர்ற செடி வந்துட்டு இங்க வந்து பூ வருதா அப்படின்னா இந்த ரிசல்ட் வருது.
உங்களுக்கு ஒரு நாளைக்கு இன்னொரு நாளைக்கு இடையில அடுத்தடுத்து பூ வருதுங்களே. இப்போ நாம சொல்றதுதான், எல்லா நிலத்துலையுமே மிளகு நாம பண்ணலாம். அப்போ வீட்டு தோட்டங்கள்ல இருந்து மாடி தோட்டங்கள்ல இருந்து நீங்க வந்துட்டு இல்லை நான் வந்து பழமரங்கள் வச்சிருக்கேன், நான் வந்து ஆர்ச்சடா பண்ணிட்டேன், எலுமிச்சை வச்சிருக்கேன், கொய்யா வச்சிருக்கேன், சாத்துக்குடி வச்சிருக்கேன், நாவல் வச்சிருக்கேன், மா வச்சிருக்கேன், எல்லாத்துக்குள்ளேயும் மிளகு போடலாம். அந்த நிழல் பார்த்து போடணும். அதை உங்க பூமிக்கு வருமா, அங்க தண்ணி தேங்குமா, தண்ணி தேங்காதா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நேரடியா வந்து நம்ம கள ஆலோசனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் செடியை கொடுக்குறோம். ஆமா, போன்ல பேசிட்டு செடி கொடுக்குறது இல்லையா? இல்ல இல்ல வந்து பார்த்து நேர்ல வந்து பார்த்துட்டு அங்க வரும் அப்படின்னா தான் செடி. ஆமா, செடி கொடுத்தது மட்டும் இல்லாம செடி கொடுக்கறதோட நம்ம வேலை முடியறது இல்ல. நாம சொன்னோம் இல்லையா, மிளகு வந்து சமவெளியில வரும்னு சொல்லி, இந்த இன்னைக்கு 2ஆவது மாசத்துல நம்ம மிளகா காமிச்சிடும். இது ஒரு வருஷம் ஆகும். நம்ம சொல்லி இந்த மிளகு வந்துட்டு உங்களுக்கு 6ஆம் மாசம் 7ஆம் மாசத்துல இருந்து அறுவடை தொடங்கிரும்னு நம்ம சொல்றோம். இப்போ உங்களுக்கு நம்பிக்கை வந்துருச்சுங்களா? 6ஆம் மாசம் 7ஆம் மாசத்துல நம்ம அறுவடைக்கு போயிடலாம் நம்பிக்கை வந்துருச்சா? கண்டிப்பா வந்துருச்சு. ஏன்னா இப்பயே பூ வந்துருச்சு, இப்பயே மிளகு பிரி வந்துருச்சு. அப்போ 6ஆம் மாசம் 7ஆம் மாசம் போது 100 விழுக்காடு நம்ம அறுவடை நோக்கி நாம போயிடலாம். மேற்கொண்டு விவசாயிகளுக்கு ஏதேனும் வந்து உங்களுக்கு மிளகு செடி சமவெளியில சாகுபடி பண்ணணும்னு உங்களுக்கு ஆர்வம் இருக்கிற விவசாயிகள் நீங்க தாராளமா வந்து உளவியை வந்து தொடர்பு கொள்ளலாம். இது வரைக்கும் வந்து உங்கள்கிட்ட வந்து செடி கொண்டு வந்து வண்டி வாடகை எது வாங்கினாங்களா? இல்ல நாம சொல்றதா இலவச டெலிவரி கொடுக்குறோம். அவங்க அக்ரி வந்துட்டு போறாங்க இல்லைங்க சார், அவங்க ஏதாவது பணம் வாங்குறாங்களா? இல்ல இல்ல நாம சொன்னதான் இலவச ஆலோசனை கொடுக்குறோம். செடி பட்டு போச்சுன்னா உங்களுக்கு மாற்று செடி கொடுக்குறாங்களா? கொடுக்குறாங்க. அதுதான். அப்போ நாம வந்துட்டு ஒரு சின்ன ஒரு முதலீட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நிறைவடைந்த பொருளாதாரத்தை, ஒரு சக்ஸஸ்ஃபுல் அக்ரிகல்ச்சர் ஃபார்மிங்கை நாம ரன் பண்ண முடியும். அப்படிங்கிறதுக்கு உளவி முற்றுமுழுதாக விவசாயிகளோட பயணிக்குது. மேற்கொண்டு இதுபோல வந்து வீரிய நாட்டுகள் வேணுங்கிற விவசாயிகள் நீங்க உளவியை தாராளமாக வந்து தொடர்பு கொள்ளலாம். நாம சொல்லியிருந்தோம் முதல்ல தென்னைக்குள்ள மட்டும்தான் வந்து மிளகு நீங்க காமிச்சிட்டு இருக்கீங்கன்னு சொன்னீங்க. இல்ல, எல்லா பகுதியிலுமே மிளகு போட்டிருக்கோம். 2 மாசத்துக்குள்ள உங்களுக்கு எல்லாத்தையும் காமிக்கிறோம்னு சொல்லியிருந்தோம். பாக்குக்குள்ளையும் காமிக்கிறோம், நாவல் மரத்துக்குள்ள காமிக்கிறோம், அடுத்து மாமரத்துக்குள்ள போட்ட மிளகு காமிக்கிறோம், அடுத்து தென்னந்தோப்புக்குள்ள போட்ட மிளகு காமிக்கிறோம். ஒவ்வொரு மாவட்ட வாரியா மிளகு எப்படி கொடுத்து ஒவ்வொரு மாவட்டத்துல என்ன மாதிரி வளர்ச்சி இருக்குங்கிறத தமிழ்நாடு பூரா நம்ம பண்ணியிருக்கோம். எல்லா விவசாயிகளும் பயன்பெற பண்ணியிருக்கோம். காரணம் வந்து இதனுடைய மிளகுனுடைய உற்பத்திங்கிறது மிக மிக குறைவா இருக்கு. ஆனா அதனுடைய சந்தைங்கிறது பாத்தீங்கன்னா வந்துட்டு அதிகப்படியான டிமாண்ட் இருக்கு. அப்ப நாம சொல்றதுதான் டிமாண்ட் அண்ட் கல்டிவேஷன், அதாவது தேவைக்கேற்ற உற்பத்தி, உற்பத்திக்கேற்ற சந்தை. அப்படிங்கும் போது தான் ஒரு அக்ரிகல்ச்சர் வந்து சக்சஸ்ஃபுல் ஃபார்மிங்கா ரன் பண்ண முடியும். அது உளவி முற்றுமுழுதாக வந்துட்டு விவசாயிகளோட பயணிக்கும். மேற்கொண்டு நாட்டுகள் வேணுங்கிற விவசாயிகள் நீங்க உளவியை வந்து தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.